யூகேயோட இருக்கிற மக்கள் தொகையில் 49% ஆச்சு வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு ஓடுறதா சொல்கிறான். யூகேயில் இருக்க முக்கால்வாசி பேர் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 பேராச்சும் ஓடுறதை நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க. மேரத்தான் ஓடுறது, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி ஓடுறது, பார்க்கில் ஓடுறது, மலை மேலே ஓடுறது, மலை இறங்குற மாதிரி ஓடுறது, கடல் மண்ணில் ஓடுறது, இப்படி விதவிதமாக ரகரகமாக இவனுக்கு ஓடுறாங்க. உங்ககிட்ட போய் உங்கள் கால் உடஞ்சி சுக்குநூறாக போயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க என்னால் ஓட முடியுமா ஓட முடியாதா ஒட்ட வச்சிங்கன்னா இப்போ 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய மேரத்தான் இருக்குது, நீங்கள் லைட்டாக கம்மை போட்டு ஒட்ட வச்சிங்கன்னா நான் ஓடி போயிட்டு வந்து உங்களுக்கு திருப்பி என் காலை கொடுத்துட்றேன், நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்க, இல்லை என் காலை வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் ஓடிட்டு மட்டும் வந்துடுறேன் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லுவேன். தோராயமாக ஒரு 10 பேரை பிடிச்சி லைனில் நிற்க வச்சு அவங்கள விசாரிச்சிங்கன்னா நான் 10 கிலோமீட்டர் ஓடினேன். ஏன் மேட் I was running 25 kilometers today. Hello, I've been running 8 kilometers. நம்மளதில் நாய் துரத்துனா நம்ம ஓடி இருக்கமே அப்படின்னு சொல்கிறது கூட அது பழையதாக போச்சு. ஏன்னா இங்கே நாய் துரத்துனா அடுத்த பிளாக்லேயே ஒரு நாய் பிடிச்சிருது. ஸோ அதனால தான் பயந்துட்டு நம்ம ஓடக்கூட போகிறதில்ல. லாஸ்ட்டாக என்னென்னா ஓடுறதுல உடம்பு குறையிறது மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஓடுறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னைக்காவது விபி ஓடுறாரு, அவங்க ஓடுறாரு, பாஸ் ஓடுறாருங்கிறதுக்காக மட்டும் மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ரெகுலராக ரன்னிங் எல்லாம் பண்ணி, அதுவும் திடுப்புன்னு ஒரு நாள் ஓடிட்டு மாட்டாமல் வார்ம் அப் எல்லாம் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரென்தனிங் பண்ணி ரன்னிங் பண்ணோம்னா நம்மளும் ரொம்ப நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கலாம்.